ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சேனல் கற்போம் சிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா அரே ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ட்ராவர்சல்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அரேனா என்ன, அரேல என்ன டைமென்ஷன்லாம் இருக்கு, ஸோ அதுல எப்படி நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்டா? இப்போ ஃபர்தரா அந்த அரே யூஸ் பண்ணி நம்ம அதில் என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். அதில் டிராவர்சல்னா ஒன்றும் இல்லை, டிராவல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராவல்னா என்னது, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள போறது டிராவல்னு சொல்லுவோம். கரெக்டா? டிராவல்ஸ்னா ஒன்றும் இல்லை, அரேல இருக்க எலமெண்ட்ஸ்குள்ள நம்ம எப்படி பாஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா முக்கியமான சில பாயிண்ட்ஸை பார்க்க போறோம். ஒரு அரேயோட லென்த் எப்படி ஃபைண்ட் பண்றது, ஃபைண்டிங் லென்த் ஆஃப் அன் அரே, ஆக்சஸிங் ஸ்பெசிபிக் எலமெண்ட். ஒரு அரேல நமக்கு சேம் டேட்டா டைப்ல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். கரெக்டா? அதுல குறிப்பிட்ட எலமெண்ட்டை நம்ம எப்படி பிக் பண்றது, அதே மாதிரி மாடிஃபைங் எலமெண்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட பாத்துல இருக்க ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல இருக்க எலமெண்ட்டை எப்படி மாடிஃபை பண்றதுன்னு பார்க்க போறோம். காப்பியிங் அரேஸ், ஒரு அரேல இருந்து இன்னொரு அரேக்கு நம்ம எப்படி காப்பி பண்றது, அதாவது ஒரு வேரியபிள்ல இருக்க அரே டேட்டாவை இன்னொரு வேரியபிளுக்கு எப்படி காப்பி பண்றதுன்னு பார்க்க போறோம். அப்புறம் சர்ச்சிங் ஃபார் அன் எலமெண்ட், ஸோ ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் அரேல ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்டை மட்டும் ஃபைண்ட் பண்ணணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, இதெல்லாம் அரே ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ டிராவர்சல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீனியர் டிராவர்சல், ரிவர்ஸ் டிராவர்சல். லீனியர் டிராவர்சல் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல அரே பத்தின வீடியோல நம்ம பார்த்தோம். என்ன பண்ணோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணோம். கரெக்டா? ஸோ அதுதான் லீனியர் டிராவர்சல். அதை அகைன் நம்ம ரீவிசிட் பண்ணிட்டு அது எப்படி ரிவர்ஸ்ல பண்றது அப்படின்றதே பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா finding length of an array, accessing specific elements, modifying elements, copying arrays, searching for an element, இது எல்லாத்தையும் அரே ஆபரேஷன்ஸ் சொல்லுவோம். இந்த லீனியர் டிராவர்சல், ரிவர்ஸ் டிராவர்சல், இது ரெண்டையும் டிராவர்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த அரே ஆபரேஷன்ஸ்ல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் பெண்டிங் இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னா சார்ட்டிங். ஸோ அந்த சார்ட்டிங் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த யூனிட்டோட லாஸ்ட்ல பார்க்க போறோம். அது கொஞ்சம் வாஸ்டான டாபிக், நிறைய டைப் ஆஃப் சார்ட்டிங் இருக்கனால நம்ம என்ன பண்ண போறோம்னா அது லாஸ்ட்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம சாம்பிள் ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. ஏன்னா நான் டெஃபினேஷன் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றதுல எந்த மீனிங் இல்லை, நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா தான் புரியும். எக்ஸாம்லேயே நீங்க மோஸ்ட்லி சாம்பிள் கொரி சாம்பிள் கோடு நீங்க எப்படி கரெக்டாக எழுதிருக்கீங்கன்றதான் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ நான் கோடு மூலமாவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ரிமைண்டர், இது எல்லாமே நம்ம பண்ணும்போது முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, அதாவது ஒரு அரே நம்ம இந்த மாதிரி ஒரு வேரியபிள்குள்ள என்ன பண்றோம், ஒரு அரேவை ஸ்டோர் பண்றோம். அந்த அரேல எந்த எலமெண்ட் எந்த லொகேஷன்ல இருக்கு, அதாவது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்றத ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் ரிமைண்டர் போட்டிருக்கேன். ஓகே, இன்ட் நம்பர் போட்டு இந்த மாதிரி வேல்யூ போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதுல என்ன பண்ணிருக்கேன், எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா 10, 20, 30, 40, 50 இந்த 5 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அது எப்படி ஸ்டோர் ஆகும், இதோட சைஸ் 5 இருந்தாலும் அது எதுல இருந்தா ஸ்டோர் ஆகும், 0ல இருந்தா ஸ்டோர் ஆகும். நான் லாஸ்ட் வீடியோலயே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நீங்க மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ரிமைண்ட் பண்றேன். ஏன்னா இதை ஞாபகம் வச்சிருந்தா தான் இந்த டாபிக் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஸ்டோர்ட் அட் இண்டெக்ஸ் 0ன்ற இண்டெக்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லாஸ்டா முடிகிறது இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் -1, n-1ல தான் முடியும். ஓகே, இதை நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ண போறோம், இதுல இருக்க டாபிக்ஸ் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ஃபைண்டிங் லென்த் ஆஃப் அன் அரே. ஓகே, ஒரு அரேயோட லென்த்தை எப்படி ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணுவோம் ஜென்ரலாகவே. ஓகே, ஸோ ஆஸ் யூஸ்வல் ஹாஸ் இன்க்ளூட் stdio.h போட்டுக்கலாமா, போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு எக்ஸிகியூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்பர்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்துட்டு அந்த வேரியபிள்ல நம்ம ஒரு அரேயை பாஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம இப்போ இதுல பார்த்தோமே, பிபிடியில பார்த்தோமே, அதே எலமெண்ட்ஸே பார்த்துலாமா. 10, 20, 30, 40, 15 போட்டுடலாம். ஓகே, போட்டுட்டேன். ஓகே, ஸோ ஜென்ரலா நான் அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன், ஃபார் லூப் போட்டு பிரிண்ட் பண்ணுவேன். கரெக்டா? ஸோ இப்போ இதுல நல்லா யோசித்து பாருங்க. என்னன்னா நீங்க லாஸ்டா பார்த்த வீடியோவுக்கும் இந்த வீடியோலையும் நான் ஒரு டிஃபரன்ஸ் பண்ணிருக்கேன். அதாவது என்ன டிஃபரன்ஸ் மேக் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இதுலயும் அரே எலிமெண்ட்டை நான் ஒரு வேரியபிள் தான் பாஸ் பண்றேன், அங்கேயும் நான் அரே எலிமெண்ட்டை ஒரு வேரியபிள் தான் பாஸ் பண்றேன். என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த இடத்துல நான் இந்த வேரியபிள்ல சைஸ் போட்டிருப்பேன் 5ன்னு, இந்த வீடியோல நான் சைஸ் போடல. ஏன் போட்டிருக்கேன் அப்படின்றதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை. நீங்க ஒரு குறிப்பிட்ட அரே எலிமெண்ட்ஸை இதுல நீங்க அசைன் பண்றீங்க அப்படின்னா
உங்களுக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் தெரிஞ்சா சைஸை நீங்க போட்டுடலாம். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு எத்தனை எலமெண்ட்னு தெரியல அப்படின்னா, அதாவது இப்போ நீங்க ரியலிஸ்டிக்கா எழுதும்போது, இப்போ கரெக்டா எழுதும்போது நீங்க என்ன சின்ன சின்ன கோடிங் தான் எழுதுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேசிக்கா ஒரு 4-5 எலமெண்ட்ஸ் வச்சு நீங்க பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு சைஸ் தெரியும். பட் வந்து நீங்க வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றீங்க அரேஸ். அப்ப வந்து உங்களுக்கு அதுக்குள்ள எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னே தெரியாது. அப்படின்ற பட்சத்துல நீங்க இதை எம்டியா விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ப்ரோக்ராமே இந்த எலமெண்டோட சைஸை டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெமரி ஸ்டோரேஜை அசைன் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளவுதான். இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ஈக்குவல் டு போட்டு அசைன் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க சைஸ் போடாம பண்ண முடியும். இல்ல நான் இந்த இடத்துல வெறும் டிக்ளரேஷன் தான் பண்ண போறேன், டிக்ளரேஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் நம்பர்ஸ் ஈக்குவல் டு அசைன் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இது எரர் அடிக்கும். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி அசைன் பண்ணும்போது மட்டும்தான், அதாவது ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு நீங்க அசைன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த இதை எம்டியா விட முடியும். வெறும் டிக்ளரேஷன் இது இல்லாம வெறும் டிக்ளரேஷன் பண்ணும்போது இதை நீங்க எம்டியா விட்டீங்கன்னா எரர் அடிக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னோம், லென்த் ஆஃப் அன் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த அரேயோட லென்த் என்ன உங்களுக்கு கண்ணால பார்த்தாலே தெரியுது. 10, 20, 30, 40, 50னா 5ன்னு தெரியும். கரெக்டா? பட் இதை வந்து நம்ம ப்ரோக்ராம்ல எப்படி எழுதுறது அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக் என்ன அப்படின்னா, சைஸ் ஆஃப் நம்பர்ஸ் டிவைடட் பை சைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதை நான் பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஒரு வேரியபிள் சும்மா அசைன் பண்ணிக்கிறேன். இன்த் லென்த் ஈக்குவல் டு, நான் அந்த ஃபார்முலாவை ப்ரோக்ராமா எழுதுறேன். சைஸ் ஆஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எழுதுறேன், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். சைஸ் ஆஃப் நம்பர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த வேரியபிள் டிவைடட் பை சைஸ் ஆஃப், நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது 0 போட்டுட்டு இப்போ என்ன பண்றேன், பிரிண்ட் பண்றேன். அவ்வளவுதான். இதுல என்ன எழுதிக்கிறேன், லென்த்னு எழுதிக்கலாமா, லென்த் ஈக்குவல் டுன்னு போட்டு %d/n போட்டுட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், இதோட வேரியபிள் நேம் என்னது length அப்படின்னு போட்டுக்கலாமா. போட்டுட்டு இந்த இடத்துல இன்ட் மெயின் போட்டனால ரிட்டர்ன் 0 போட்டேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் எரர் அடிக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நம்பர்ஸ்ன்னு போட்டால் இந்த இடத்துல நம்பர்ஸ் தான் போடணும். கரெக்டா? ஸோ இப்போ கம்பைல் பண்ணுறேன். ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோமா. ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இங்கே என்ன வருது, லென்த் ஈக்குவல் டு 5ன்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ 10, 20, 30, 40, 50 5ன்னு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஏன் சைஸ் ஆஃப் நம்பர்ஸ் டிவைடட் பை சைஸ் ஆஃப் நம்பர் 0 அப்படின்னு போட்டேன் அப்படின்னு தோணலாம். இப்போ நீங்க இதுல ஏன் சைஸ் ஆஃப் யூஸ் பண்றோம், இந்த சைஸ் ஆஃப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இதை நான் பிரிண்டே பண்ணி கட்டலாம்ல. ஸோ என்ன பண்றேன், இதே மாதிரி சைஸ்ன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகே, இன்ட் சைஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு சைஸ் ஆஃப், ஸோ கீழே போட்ட நம்பர்ஸ் போட்டுக்கலாமா, நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் பண்றேன். என்ன பிரிண்ட் பண்றேன்னா, இந்த சைஸை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, போட்டுட்டு இந்த லென்த்துக்கு பதிலாக சைஸ் ஈக்குவல் டு சைஸ் அப்படின்னு இந்த வேரியபிளை போட்டிருக்கேன். நம்ம கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஓகே, இஷ்யூ வரல, ரன் பண்ணி பார்ப்போமா. இப்போ பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. நான் வெறும் சைஸ் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு போடுறப்போ சைஸ் வந்து 20ன்னு வருது, லென்த் ஈக்குவல் டு போடும்போது லென்த் ஈக்குவல் டு 5 வருது. இந்த சைஸ் ஆஃப் நம்பர்ஸ்ன்றது இந்த அரேயோட சைஸ். ஓகே, இந்த அரேயோட சைஸ் எதுக்காக 20 வந்துச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதுக்கு பதிலாக இந்த சைஸ் ஆஃப் போட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட சைஸ் மட்டும் போடுறேன். ஓகே, இப்போ கம்பைல் பண்ணி பார்க்கவா, எரர் அடிக்கல. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட சைஸ் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட சைஸ் என்னது 4. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கம்பைலர்ல இன்டிஜர்ன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணி நம்ம வேல்யூவை அசைன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் 4 சைஸ் வந்து அலோகேட் ஆகுது. ஓகே, ஸோ 10க்கு ஒரு 4ன்னு ஒரு சைஸ், 20க்கு ஒரு 4, 30க்கு ஒரு 4, 40க்கு ஒரு 4, 50க்கு ஒரு 4. ஸோ இந்த 5 எலிமெண்ட்டுக்குமே 4 சைஸ் அலோகேட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன போட்டோம், சைஸ் ஆஃப் நம்பர்ஸ் டிவைடட் பை சைஸ் ஆஃப்
ஏதாவது ஒரு எலிமெண்ட் 0 தான் போடணும் இல்ல, ஏதாவது ஒரு எலிமெண்ட். அதாவது ஒண்ணும் இல்ல, என்ன பண்ணிருக்கோம், இந்த ஹோல் சைஸ் ஆஃப், அதாவது இந்த ஹோல் அரேயோட சைஸ் எவ்வளவு, ஒவ்வொன்றுக்கும் 4 சொன்னோம். அப்ப பாருங்க 5 எலிமெண்ட் இருக்கா, 5 into 4 20. 20 divided by நம்பர்ஸ் ஆஃப் 0 தான் போடணும் இல்ல, ஏதாவது ஒரு இண்டெக்ஸ்ல இருக்க எலிமெண்ட் 0 இருந்து 4 வரைக்கும் எதுனாலும் போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு இதுல இருக்க சைஸ் எவ்வளவு, 4. அப்ப 20 divided by 4ன்றது என்னது, 4 5s are 20. அப்ப லென்த் 5. ஓகே, சோ இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், லென்த் கண்டுபிடிக்கிறோம். இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த ஹோல் அரேயோட சைஸ் டிவைடட் பை ஏதாவது ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸோட சைஸ். ஓகே, இத போத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த அரேயோட லென்த்தை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நம்ம இப்படிதான் என்ன பண்றோம், நம்ம லென்த் ஆஃப் அன் அரேயை ஃபைண்ட் பண்றோம். அடுத்தது என்ன பார்த்தோம், ஆக்சஸிங் ஸ்பெசிபிக் எலிமெண்ட்ஸ். ஓகே, அது பெருசா சேஞ்ச் இல்ல, ஒரே ஒரு சேஞ்ச் தான். என்ன பண்ண போறோம், ஆக்சஸிங் ஸ்பெசிபிக் எலிமெண்ட்ஸ்னா என்ன, இந்த இடத்துல இருக்க ஏதாவது ஒரு பாத்துல இருக்க எலிமெண்ட் தான் நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வேணும் அப்படின்னு வச்சுக்கோமே, இவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு, 5 எலிமெண்ட் இருக்கு, இது எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக மாத்திக்கிறேன், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு போடுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஸோ இதுலதான் நான் வந்து உங்களை முக்கியமா ஒன்று பார்க்க சொன்னேன். என்ன சொன்னேன், இண்டெக்ஸ் வந்து, இண்டெக்ஸ்னா ஒன்றும் இல்லை, இதோட லொக்கேஷன், அதாவது இது எந்த மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு, இதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், அதோட லொக்கேஷன் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு என்ன சொன்னேன், 0ல இருந்து வரும்னு சொன்னேன். 0 1 2 3 4 சொன்னா. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன எலிமெண்ட் நான் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுப்பேன், இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, நம்பர்ஸ் ஆஃப் 0ன்னு போடுறேன். ஓகே, கம்பைல் பண்ணி பார்ப்போமா, எரர் அடிக்கல. சோ எனக்கு நம்பர்ஸ் ஆஃப் 0ன்னு போட்டா என்ன வந்துருச்சு, வெயிட் பண்ணுவோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் டு 10, எனக்கு இருக்க எலிமெண்ட் 10ன்னு காட்டிடுச்சு. இதுதான் ஆக்சஸிங் த எலிமெண்ட்ஸ். ஓகே, ஆக்சஸிங் ஸ்பெசிபிக் எலிமெண்ட்ஸ், எனக்கு குறிப்பிட்ட பாத்துல இருக்க, அதாவது குறிப்பிட்ட லொகேஷன்ல இருக்க, இல்ல குறிப்பிட்ட இண்டெக்ஸ்ல இருக்க, இது நீங்க எப்படினாலும் சொல்லலாம், லொகேஷன் சொல்லலாம், இண்டெக்ஸ் சொல்லலாம், ஒன்றும் இல்லை. ஓகே, சோ கீன்னு கூட சொல்லலாம். ஓகே, சோ இதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு. சோ எனக்கு குறிப்பிட்ட இடத்துல இருக்க எலிமெண்ட் என்ன எலிமெண்ட் நான் ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அதோட இண்டெக்ஸை போட்டு இல்ல அதோட கீயை போட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதே இதுல எனக்கு லாஸ்ட் எலிமெண்ட் வேணும், என்னன்னு சொல்லுவோம், நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு இதுல லாஸ்ட் எலிமெண்ட் வேணும். லாஸ்ட் எலிமெண்ட் வேணும்னா என்ன சொல்லுவோம், நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் வேணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், இதோட டோட்டல் சைஸ் 5, ஸோ இண்டெக்ஸ் வந்து 4 வரைக்கும் தான் இருக்கும். கரெக்டா, அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், லாஸ்ட் எலிமெண்ட் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், நம்பர்ஸ் ஆஃப் 4ன்னு போட்டேன். இப்போ நான் இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கட்டா, கம்பைல் பண்றேன், எரர் அடிக்கல, ரன் பண்றேன். இப்ப நல்லா பாருங்க, என்னோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 10ன்னு வந்துருச்சு, லாஸ்ட் எலிமெண்ட் எனக்கு 50 வந்துருச்சு. அதே மாதிரி எனக்கு நடுவில் இருக்க எலிமெண்ட் வேணும், அப்ப நான் என்ன பண்ணுவேன், நல்லா யோசித்து பாருங்க. ஸோ என்ன பண்றேன், நான் சும்மா மிட் எலிமெண்ட் போட்டுக்கிறேன். அப்ப என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து இந்த இடத்துல 2 போட்டுக்கலாம். 2 போட்டா என்ன வருது, செக் பண்ணுவோமா, கம்பைல் பண்ணிட்டேன், ரன் பண்றேன். ஸோ என்ன வந்திருக்கு, என் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 10, லாஸ்ட் எலிமெண்ட் 50, மிட் எலிமெண்ட் எனக்கு 30. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம், அதோட இண்டெக்ஸ் அல்ல அதோட கீ, அதை யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த எலிமெண்ட்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் என்னது, ஆக்சஸிங் ஸ்பெசிபிக் எலிமெண்ட்ஸ். அடுத்ததான் மாடிஃபையிங் எலிமெண்ட்ஸ். ஓகே, மாடிஃபையிங் எலிமெண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த அரேக்குள்ள நான் அந்த மாதிரி ஒரு 5 வேல்யூ கொடுத்துருக்கேன். கரெக்டா, சோ அந்த 5 வேல்யூ கொடுத்துருக்கேன், 5 எலிமெண்ட்ஸ், அதாவது இது எல்லாமே ஒவ்வொன்றும் எலிமெண்ட்ஸ். ஓகே, சோ இதுல எனக்கு ஏதாவது பர்டிகுலர் பாத்துல இருக்க எலிமெண்ட்டை நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சோ ஒன்றும் இல்லை, இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இதுல எதுவுமே போடல, ஜஸ்ட் %d போடுறேன், %d ஸ்லாஷ்ன்னு போட்டுட்டு இந்த இடத்துல கமா போட்டுட்டு நம்பர் ஆஃப் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம், 0 1 1 எடுத்துக்கூடவா, நம்பர் ஆஃப் 1ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கம்பைல் பண்றேன், நம்பர்ஸ், திரும்ப தப்பு பண்றேன், கரெக்டா, நம்பர்ஸ், ரன் பண்றேன்.
எனக்கு என்ன வந்து 20. நான் என்ன பண்ணிருக்கேன், ஒன்னாவது இண்டெக்ஸ்ல இருக்க எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் எதுவுமே போல பிரிண்ட் மட்டும் பண்ணிருக்கேன். அப்ப என்ன நடக்குது, 0 1 20ன்றது எனக்கு வருது. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த நம்பர் 1ன்னு இருக்க இடத்த நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஓகே, என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒன்னும் பண்ணல, நம்பர் 1 அப்படின்னு டைரக்டா இதுல போட்டுட்டு இந்த இடத்துல வேல்யூ என்ன பண்ணலாம், 19 போட்டுக்கிறேன் சும்மா. ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்ணி பார்க்கவா, நம்பர்ஸ் சேம் மிஸ்டேக். கம்பைல் பண்ணிட்டேனா, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு நம்பர் 1ன்னு போட்டனால என்ன பண்ணிருக்கேன், நம்பர்ஸ்ன்ற அரேல நான் என்ன பண்ணிருக்கேன், 10 20 30 40 50 அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி 5 எலிமெண்ட்டை வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த அரேன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிருக்கேன். அசைன் பண்ணிட்டு இதுல என்ன பண்றேன், இந்த 1ன்னு இருக்க இண்டெக்ஸ்ல நான் என்ன பண்றேன், வேல்யூவை மாத்துறேன். அதாவது என்ன பண்றேன், அந்த பாத்துல போய் நான் 90 ஸ்டோர் பண்றேன். ஸோ 90 நான் ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு, இந்த 20ன்றது ரீப்ளேஸ் ஆகி அந்த இடத்துல 90 வந்துருச்சு. அதனால தான் நான் இப்போ செகண்ட் டைம் அதே நம்பர்ஸ் ஆஃப் 1ன்றத பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்கு, 20 வராம 90 வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம லீனியர் ட்ராவர்சல் பண்ணி பார்த்துருவோமா. இதுக்கு பதிலா எப்படி லீனியர் ட்ராவர்சல் பண்ணுவோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஃபார் லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா, இன்ட் என்ன போட்டோம், இன்ட் I ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம். போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணோம், I லெஸ் தேன் என்ன போட்டோம், இதோட சைஸ் 5 போட்டுட்டு I பிளஸ் பிளஸ் போட்டோமா. போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணோம், கேர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ணிட்டு என்ன பண்ணோம், பிரிண்ட் ஆஃப் பண்ணோமா. பிரிண்ட் ஆஃப் இந்த இடத்துல அதே %d தான், %d ஸ்பேஸ் விட்டேன், இல்லை ஸ்லாஷ் t போடலாம் உங்க விருப்பம். நம்பர்ஸ் என்ன போடுவோம், I போடுவோம். அவ்வளவுதானா, கரெக்டா? கம்பைல் பண்ணி பார்த்துருவோமா. ஓகே, எரர் அடிக்கல. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை எடுத்துக்கிறேன், இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு இதை கம்பைல் பண்ணுவோம். ஸோ நான் இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணாம வெறும் லீனியர் ட்ராவர்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துச்சு, இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது 0லேருந்து ஒவ்வொன்றா வரும், 4 வரைக்கும் வரும்னு பார்த்தோம். ஸோ 10 20 30 40 50ன்றது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நம்பர்ஸ் 1 ஈக்குவல் டு 19 மாற்றிட்டேன். 19 மாட்டிட்டு அதே ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் லீனியர் ட்ராவர்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, என்ன பண்ணியிருக்கோம், 20 இருக்க இடத்துல எனக்கு பெர்மனண்டா என்னென்ன ஆயிடுச்சு, வேல்யூ 19 ஆயிடுச்சு. 10 90 30 40 15 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அரேஸ்ல இருக்க எலமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, காப்பிங் அரேஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, அதாவது ஒரு அரேல இருக்க வேல்யூவை இன்னொரு அரேக்கு நம்ம எப்படி காப்பி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, புதுசா ஒரு அரே பண்ண போறேன். இன்ட் என்ன பண்ணிக்கலாம், அரேன்னு வச்சுக்கலாமா, இன்ட் அரேஸ் அப்படின்னு போட்டு 5ன்னு போட்டு டிக்ளேர் பண்றேன். நீங்க நல்லா யோசித்துக்கணும், நான் வந்து இந்த மாதிரி அசைன் பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துல இது போடக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி வெறும் டிக்ளேர் பண்ணப்போ மேண்டேட்டரா இந்த இடத்துல என்ன பண்ணும், நான் வந்து சைஸ் போட்டே ஆகணும். புரிஞ்சிருச்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதுல இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ள போய் நான் இன்சர்ட் பண்ண போறேன். ஓகே, என்ன பண்றேன், ஒன்றும் இல்லை, ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0 அதே தான் எழுதுறேன். ஓகே, இது கன்ஃபியூஸ் ஆக வேணாம். I less than 5 I பிளஸ் பிளஸ் எழுதிட்டு இந்த இடத்துல நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, அரேஸ் ஆஃப் I ஈக்குவல் டு நம்பர்ஸ் ஆஃப் ஐன்னு போடுறேன். ஓகே, போட்டுட்டு இதை முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ற இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, நம்பர்ஸ்க்கு பதிலாக இங்க யூஸ் பண்ண அரேஸை யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கம்பைல் பண்ணி பார்த்துருவா. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். கரெக்டா? நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றும் இல்லை, நம்பர்ஸ்ன்ற வேரியபிள்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், 10 20 30 40 50 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், நம்பர்ஸ் இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டேன்.
அசைன் பண்ணிட்டு இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து அரேஸ் ஆஃப் 5ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், இன்னொரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயா போய் இதுல இருக்க வேல்யூவை அப்படியே நான் என்ன பண்றேன், இங்கேயும் ஸ்டோர் பண்றேன். என்ன பண்ணிருக்கு, I is equal to 0னா உள்ள போய் என்ன வரும், அரேஸ் ஆஃப் 0 equal to numbers of 0. அப்ப அரேஸ் ஆஃப் 0 இருக்க லொகேஷன்ல நம்பர்ஸ் ஆஃப் 0ல இருக்க வேல்யூ போகும். ஓகே, சோ என்ன இருக்கு, 10 போயிருக்கு. அதே மாதிரி என்ன வரும், அடுத்து அரேஸ் ஆஃப் 1 இருக்க இடத்துல நம்பர்ஸ் ஆஃப் 1ல இருக்க 20 போகும். அரேஸ் ஆஃப் 2 இருக்க இடத்துல நம்பர்ஸ் ஆஃப் 2 இருக்க இடத்துல 30 போகும். அரேஸ் ஆஃப் 3 இருக்க இடத்துல நம்பர்ஸ் ஆஃப் 3யோட வேல்யூ 40 போகும். அரேஸ் ஆஃப் 4ல நம்பர்ஸ் ஆஃப் 4ல இருக்க வேல்யூ 50 போகும். போட்டுட்டு அதே மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ற இடத்துல நம்பர்ஸ்க்கு பதிலா என்ன பண்ணிருக்கேன், நம்மளோட நியூ வேரியபிள் அரேஸ்னு போட்டிருக்கேன். ஓகே, சோ அதை அகைன் கம்பைல் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணி பார்ப்போமா. சோ ரன் பண்ண என்ன வருது, இந்த இடத்துல நல்லா பாருங்க, நான் நம்பர்ஸ் போடல, அரேஸ் தான் போட்டிருக்கேன். இந்த இது எம்டியா தான் இருந்திருக்கு, எம்டியா போட்டு தான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒவ்வொரு பாத்தையா போய் நான் இதை அசைன் பண்ணிருக்கேன். அசைன் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல அரேஸ் இருக்க இடத்துல என்ன இருக்கு, எனக்கு இந்த வேல்யூ ஃபுல்லா ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், நான் இந்த வேல்யூ ஃபுல்லா நான் அரேஸ்ல போட்டேனே, எனக்கு நம்பர்ஸ் இருக்க வேல்யூ அப்ப போயிருச்சா அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம். ஓகே, அந்த டவுட்டை நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாமா. ஸோ கிளாரிஃபை பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுன்றதுக்காக ஒரு 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்பர்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். நம்பர்ஸ் வேல்யூஸ் ஸ்லாஷ் போட்டுக்கிறேன், அப்பதான் கீழே இருக்கும். ஓகே, போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நான் நம்பர்ஸ் வச்சுக்கிறேன், நம்பர்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணிக்கலாம், printf லூப் போட்டு வெளியே வந்துருச்சா, வந்துருச்சு. ஓகே, ஒரு ஸ்லாஷ் முன்னாடி போட்டுக்கிறேன். ஏன் முன்னாடி போட்டுக்கிறேன்னா இதுக்குள்ள நான் ஸ்லாஷ் போடல, அதனால எனக்கு கீழே அடுத்தது பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், அரேஸ் வேல்யூஸ் போட்டுட்டு அகைன் ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். அப்பதான் எனக்கு அடுத்த ஃபார் லூப்பும் கீழே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல நான் அகைன் இந்த ஃபார் லூப்பை எடுத்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டு நம்பர்ஸ்க்கு பதிலாக அரேஸ்னு மாத்திக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எழுதுனது கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எரர் அடிக்கல. இப்போ என்ன பண்ணிருக்கேன், நம்பர்ஸோட வேல்யூஸையும் பிரிண்ட் பண்றேன், அரேஸோட வேல்யூஸையும் பிரிண்ட் பண்றேன். ஸோ எதுக்காக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம், இந்த வேல்யூ ஃபுல்லா இங்க அசைன் பண்ணிட்டா இந்த வேல்யூ இருக்கா போயிருச்சான்னு பார்க்கறதுக்காக. கரெக்டா. ஸோ கம்பைல் பண்ணிட்டேன், நான் ரன் பண்றேன், நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க, என்ன வந்திருக்கு, நம்பர்ஸ் வேல்யூஸ்னு போட்டுட்டு கீழே என்ன பண்ணிருக்கு, இந்த நம்பர்ஸ் ஆஃப்ன்ற வேரியபிள் இருக்க வேல்யூஸ் அப்படியே தான் இருக்கு, மாறவே இல்லை. இப்போ அடுத்து என்ன இருக்கு, அரேஸ் வேல்யூஸ் நான் போட்ட இடத்துல என்ன இருக்கு, இப்போ அரேஸ் ஆஃப் வேரியபிளையும் இந்த வேல்யூ அப்படியே போய் ஸ்டோர் ஆயிருக்கு, அப்படியே வந்திருக்கு. ஸோ என்ன இருக்கு, இந்த பொசிஷன்ல இருக்க வேல்யூவை இதுல ஒரு பொசிஷன்ல தான் நம்ம அசைன் பண்றோமே தவிர இதுல இருக்க வேல்யூவை நம்ம டெலீட் பண்ணி ரிமூவ் பண்ணி இங்க கொண்டு போய் போடல. இதோட காப்பியை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எடுத்துட்டு இங்க போய் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் இதுல நேம் என்ன போட்டிருக்கோம், காப்பிங் அரேஸ் போட்டிருக்கோம். ஓகே, நம்ம காப்பி தான் பண்ணிருக்கோம், இதுல இருக்க வேல்யூவை நம்ம டெலீட் பண்ணி போடல. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், அரேஸ்ல ஒரு அரேல இருக்க எலிமெண்ட்ஸை இன்னொரு அரேல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். அடுத்த டாபிக் என்னது பாப்போமா, சர்ச்சிங் ஃபார் அன் எலிமெண்ட். ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அரேல இருக்க லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்டை நம்ம எப்படி சர்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு 5 எலிமெண்ட் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு, 10, 20, 30, 40, 15 இருக்கு. இதுல நான் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் தேட போறேன். என்ன எடுத்துக்கலாம், சரி நான் 30ன்ற எலிமெண்ட்டை நான் தேட போறேன். ஓகே, அதாவது இந்த 30ன்ற எலிமெண்ட் எனக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். ஓகே, ஸோ நான் தேடுற எலிமெண்ட்டை என்ன பண்ண வச்சுக்கிறேன்னா கீன்னு வச்சுக்கிறேன், ஒரு வேரியபிளுக்காக. சரியா, கீன்னு வச்சுக்கிறேன், கீ ஈக்குவல் டு 13 போட்டேன். ஓகே, எனக்கு என்ன தெரியணும், எந்த இண்டெக்ஸ்ல எந்த லொகேஷன்ல எனக்கு இந்த 13ன்றது இந்த அரேக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்குன்றத தெரியணும். ஓகே, இதுதான் என்னோட ரெக்குயர்மெண்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவேன், நான் எப்பயும் போலதான் ஃபார் லூப் போட போறேன். ஓகே, ஸோ ஜென்ரலா நம்ம ஃபார் லூப் என்னது, I equal to 0, I less than 5, I plus plus இப்படிதான் போட்டு என்ன பண்ணோம், எப்பயும் போல எழுதிக்கிறோம். எப்பயும் போல என்ன பண்ணுவோம்,
பிரிண்ட் ஆஃப்னு போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் டி போடுவோமா, பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் n இல்ல ஸ்பேஸ் விட்டுக்குவோம். ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம வழக்கம் எழுதுற கோடு தான் எழுதுறேன், இங்க எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நம்பர்ஸ்னு போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஐன்னு போட்டுக்கிடுவோம். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் கம்பைல் பண்றேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்னு போடணும். கரெக்டா? ஸோ ரன் பண்றேன், ஒன்றும் இல்லை, கம்பைல் பண்ண போது ஒன்றும் இல்லை, நான் ரன் பண்றேன். எனக்கு என்ன வருது, 10, 20, 30, 40, 50. நான் எதுவுமே பண்ணல. ஓகே, ஸோ இப்பயே போர்டு எழுதுல லீனியர் டிராவர்சல் இருக்கு, ஜஸ்ட் ஒரு வேரியபிள் மட்டும் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகே, இதை வச்சு நான் எந்த ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணாதனால எனக்கு அப்படியே வந்திருக்கு. ஓகே, இப்போ எனக்கு இந்த 10, 20, 30, 40, 50ல எனக்கு எந்த லொகேஷன்ல எனக்கு இந்த 30ன்ற வேல்யூ இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். அதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்ன போடுவேன், இந்த இடத்துல ஒரு என்டர் தட்டிக்கிறேன். நான் என்ன பண்ணிக்க போறேன்னா, ஒன்றும் இல்லை, நான் ஃபார் லூப்ல எழுதும் போது என்ன சொன்னேன், இது இஃப் விட்டுருங்களேன். இப்போ இந்த ஃபார் லூப் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்பர்ஸ் என்ன பண்ணும், இந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை ஆனால் நம்பர்ஸ் ஆஃப் 0 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அகைன் இது வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகி நம்பர்ஸ் ஆஃப் 1 பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நம்பர்ஸ் ஆஃப் 2, நம்பர்ஸ் ஆஃப் 3, நம்பர்ஸ் ஆஃப் 4, இப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா நமக்கு என்ன வரும், ஒவ்வொரு எலமெண்டா போய் பிக் பண்ணிட்டு வரும்னு சொன்னோம். 5 வரும்போது இந்த இடத்துல ஃபெயில் ஆயிரும்னு சொன்னோம். கரெக்டா? அப்போ இதுல நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன ஐடியா கிடைக்கும், ஒவ்வொரு எலமெண்டா போய் தான் இதுல பிரிண்ட் ஆகுது. அப்போ நான் ஒவ்வொரு எலமெண்டா சர்ச் பண்ணா ஏதாவது ஒரு லொகேஷன்ல இருக்கிறப்ப அதை ஃபைண்ட் பண்ணிடலாம்ல. கரெக்டா? உங்களுக்கு புரியுதா? ஃபார் லூப் ஒவ்வொரு எலமெண்டா 0ல இருந்து பிக் பண்றப்போ நானும் ஒவ்வொரு எலமெண்டா சர்ச் பண்ணிட்டே வந்தேன்னா ஏதாவது ஒரு எலமெண்ட்ல ஏதாவது ஒரு இண்டெக்ஸ்ல எனக்கு 30 இருக்கும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணுவேன், i = 0க்கு இருக்காது. அடுத்து i = 1ல செக் பண்ணுவேன், இருக்காது. அடுத்து நான் i = 2 செக் பண்ணும்போது இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும்ல. கரெக்டா? ஸோ இதை எப்படி நம்ம ப்ரோக்ராம்ல ஹேண்டில் பண்ணுவோம்னா, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதப்போ என்ன பண்ணுவேன், ஒன்றும் இல்லை, இதே நம்பர்ஸ் ஆஃப் 5 போட்டுக்கலாம். நம்பர்ஸ் ஆஃப் i ஈக்குவல் டு நான் என்ன பண்ணிருக்கேன், நான் தேவைப்படுற வேல்யூவை, நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூவை இந்த இடத்துல நான் என்ன போட்டுக்கலாம், கீன்னு போட்டுக்கலாம். கீன்னு அசைன் பண்ணிருக்கேன், அதனால இங்க போட்டுக்கலாம். கரெக்டா? போட்டுட்டு இந்த இடத்துல நான் இதை போட்டேன் அப்படின்னா இதை கட் பண்ணிட்டு, இது வேணாம் எனக்கு, அதுக்கு போல இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாமா. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு போடுவேன், எனக்கு எந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணிருக்கணும் அதை போட்டுக்கலாம். கரெக்டா? ஸோ எலமெண்ட் பர்சன்டேஜ் டி அப்படின்றது என்ன பண்ணிக்கலாம், என்னோட கீ கூட வச்சுக்கலாம். ஓகே, கீ ஃபவுண்டட் என்ன பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ்ன்றது எந்த லொகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கமா, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் டி என்னது, கீன்னு வச்சுக்கிடுவேன். செகண்ட் பர்சன்டேஜ் டி ஐன்னு வச்சுக்கிடுவேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கப்புறம் ஒரு பிரேக் போடுறேன். ஏன் பிரேக் போடுறேன்றதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கம்பைல் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த கோட் நான் ப்ரிப்பேர் பண்ணல, ஓனாக தான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் கோட் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் பாதிலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது இன்கேஸ் ஏதாவது தப்பாயிருச்சு அப்படின்னா ஸோ நான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும், நானும் ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஆயிரும்ல. ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் கோட் எழுதுறேன். ஓகே, ஸோ இதில் எழுதுற நான் மெஜாரிட்டி ஆஃப் கோட்ஸ் வந்து நான் எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரது கிடையாது. நான் அந்த டாபிக் மட்டும் கோத்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு நான் டீச் பண்ணும்போது ரியல் டைமாக நான் எழுதுறது தான். ஓகே, ஸோ ஏன் ப்ரோக்ராமா எழுதிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேணாம். ஓகே, ஸோ ஓகே, நான் கம்பைல் பண்ணிட்டு ஒர்க் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரன் ஆகும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இதுல இந்த இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் i = 0ன்னு பாக்குது. ஓகே, ஸோ i = 0 எடுத்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, 0 less than 5. இப்போ என்ன பண்ணுது, உள்ள போன உடனே டைரக்டா பிரிண்ட் வராம இதுக்குள்ள ஒரு செக் வைக்கிறோம். என்ன செக் வைக்கிறோம், if numbers of 0 equal to கீன்னு செக் பண்றோம். நம்பர்ஸ் ஆஃப் 0ல என்ன இருக்கு, 10 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது அது என்ன செக் பண்ணுது, 10 = 30 பாக்குது. ட்ரூவா ஃபால்ஸ். கரெக்டா? ஃபால்ஸ்ல என்ன ஆகும், நமக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸிக்யூட் ஆகாது. கரெக்டா? ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா இங்க கீழே எதுவுமே இல்லை, டைரக்டா என்ன போயிடும், கண்ட்ரோல் இங்க இன்கிரிமெண்ட் ஆபரேட்டருக்கு போய் ஐயோட வேல்யூ என்ன ஆயிரும், 1ன்னு ஆயிரும். இப்போ இதுல 1 less than 5 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும், நம்பர்ஸ் ஆஃப் 1ன்னு ஆயிரும். நம்பர்ஸ் ஆஃப் 1ல என்ன இருக்கு, 20 இருக்கு. ஸோ 20 = 30 செக் பண்ணுது, ஃபால்ஸ். அப்ப அகைன் இஃப் குள்ள போயிடாது, அகைன் இங்க போயிட்டு 20 இந்த 1ன்றது என்ன ஆயிரும், 1 + 1 2 ஆயிரும். இப்போ அகைன் 2 less than 5 ட்ரூ ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுது,
நம்பர்ஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு கியான்னு பார்க்குது. நம்பர்ஸ் ஆஃப் 2 என்னது 30. இப்போ 30 ஈக்குவல் டு 30 கரெக்டா ட்ரூ தானே? ட்ரூ ஆகும்போது தான் என்ன ஆகுது, இஃப் குள்ள போகுது. இஃப் குள்ள போகும்போது என்ன ஆகுது, நமக்கு என்ன பிரிண்ட் பண்றோம், எலமெண்ட் இந்த பர்சன்டேஜ் டிக்கு என்ன பண்ணிருக்கோம், கீன்ற வேரியபிள போட்டிருக்கோம். அப்ப என்ன நடக்குது, எலமெண்ட் 30 ஃபவுண்டட் இண்டெக்ஸ் இந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணிருக்கோம், ஐ போட்டிருக்கோம். ஸோ கரண்டா நம்மளோட ஐ என்னது 2 கரெக்டா. ஸோ அவுட்புட் என்ன வரும், எலமெண்ட் 30 ஃபவுண்டட் இண்டெக்ஸ் 2ன்னு வரும். ஓகே, கொடுத்துட்டு நான் பிரேக் போட்டேன். ஏன் பிரேக் போட்டேன், நம்ம என்ன பண்ணோம், பிரேக் கண்டினியூ கோ டு பத்திலாம் பார்த்தோம் கரெக்டா. ஜம்ப் அதெல்லாம் பார்த்தோம், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ பிரேக் ஏன் போடுறேன் அப்படின்னா, நான் 30 ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ என்னோட ப்ரோக்ராம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், ஆப்டிமைஸ் பண்ணணும்னா நான் எனக்கு தேவைப்படுற எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண பிறகு ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸ்ல அதை போய் தேடணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஜென்ரலா இந்த ஃபாலோ எப்படி தேடிட்டு இருக்கு, ஒவ்வொன்றா தான் தேடுது, ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் தேடுது. 10 தேடிச்சு, 20 தேடிச்சு, 30 வந்து இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணிடுச்சு. நான் ஃபைண்ட் பண்ண பிறகு தேவையில்லாம இப்போ நான் பிரேக் போடலன்னு என்ன வரும், தேவையில்லாம 40யும் 50யும் போய் அகைன் போய் செக் பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்ணி எந்த யூஸ் இல்லை, நான் ஆல்ரெடி இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன்ல. ஸோ அதனால என்ன பண்றேன், எனக்கு இஃப் கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, எப்போ 30 ஈக்குவல் டு 30 வருதோ அப்ப எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் போடுன்னு சொல்லிட்டேன். நான் பிரேக் போடுறதுனால என்ன ஆகும், கரண்ட் லூப்ல இருந்து வெளியே வந்துடும் சொன்னோம். இஃப் விட்டு வெளியே வராது, கரண்ட் லூப் விட்டு வெளியே வந்துடும் கரெக்டா. சோ அப்ப என்ன வந்துடும், இந்த ஃபார் லூப் விட்டே வெளியே வந்து அதோட முடிஞ்சிடும். ஓகே, இப்படிதான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்டை எந்த லொகேஷன்ல இருக்குன்றத நம்ம சர்ச் பண்றோம். ஓகே, சர்ச்சிங் ஃபார் அன் எலமெண்ட். ஓகே, சோ அகைன் நான் கம்பைல் பண்றேன், ரன் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஹோப் இட் வில் ஒர்க், இட் ஷுட் ஒர்க் ஆக்சுவலி. இப்போ வந்துருச்சா. ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்துருச்சா, எலமெண்ட் 30 ஃபவுண்டட் இண்டெக்ஸ் என்னது 2. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு பதிலாக 50 போட்டுக்கலாமா. 50 போடுறேன், 50 போட்டுட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஒன்றும் இல்லை, கம்பைல் பண்ணுறேன், எந்த இஷ்யூ இல்லை, நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்க, element 50 found at index 4. So index 4 என்னது, இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. index 4ல இருக்குன்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் போட்டு பார்ப்போமா. கம்பைல் பண்றேன், எந்த எரரும் இல்லை, ரன் பண்றேன். ரன் பண்றப்ப என்ன வந்துச்சு, எலமெண்ட் 10 ஃபவுண்டட் இண்டெக்ஸ் 0. ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன ஆகுது, எப்பவுமே இண்டெக்ஸ் 0ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்டே ஃபைன் பண்ணனால இண்டெக்ஸ் 0ன்னு போட்டுட்டு நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டேன். இது ஃபுல்லா எதையுமே சர்ச் பண்ணாது, ஆல்ரெடி ஃபைன் பண்ணனால இங்க கீழே வந்துட்டு என்ன வந்துடும், கண்ட்ரோல் வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் என்னது, சர்ச்சிங் ஃபார் அன் எலமெண்ட். ஓகே, அடுத்ததா லீனியர் டிராவர்சல், ரிவர்ஸ் டிராவர்சல் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம லீனியர் டிராவர்சல் ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம போன வீடியோலையும் பார்த்தோம், இந்த வீடியோலையும் நம்ம ஆல்ரெடி ஒர்க்கா பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம அகைன் லீனியர் டிராவர்சலை கோ த்ரூ பண்ணிடலாமா. ஸோ இதுல நான் தேவையில்லாத எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணோம், ஸோ இஃப் கண்டிஷன் தேவையில்ல, தூக்கிடலாமா, தூக்கிட்டோம். அடுத்து இது தேவையில்லாம கர்லி பிரேசஸ் இருக்கு, தேவையில்ல. பிரேக் தேவையில்ல. ஸோ இதுல இந்த எலமெண்ட் பிளா 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 எதுவுமே தேவையில்ல. நம்ம என்ன வச்சுக்கலாம், ஒரு பர்சன்டேஜ் டி விட்டு ஒரு ஸ்பேஸ் வச்சுட்டு இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை, நம்பர்ஸ் தேவை கரெக்டா. நம்பர்ஸ் ஆஃப் ஐ தேவை. வேற ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன் நான், நீங்க கோத்ரூ பண்ணுங்க, நான் கம்பைல் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எந்த எரரும் இல்லை. இதுதான் ஜென்ரலா லீனியர் டிராவர்சல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்த்துறேன் கரெக்டாக தான் இருக்கான்னு. ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. ஸோ லீனியர் டிராவர்சல் என்னது, லீனியர்னா என்னது, இந்த மாதிரி லைனா வருது, அதான் லீனியர் கரெக்டா. ஸோ ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்டா போய் ஒவ்வொரு, அதாவது 0ல இருந்து ஒவ்வொரு எலமெண்டா போய், அதாவது அந்த இண்டெக்ஸா போய் செக் பண்ணி 0ல இருக்க இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ, 1ல இருக்க வேல்யூ, 2ல இருக்க வேல்யூ, 3ல இருக்க வேல்யூ, 4ல இருக்க வேல்யூ, அந்த மாதிரி என்ன பண்றோம், வரிசையா பிரிண்ட் பண்றோம். இப்போ இதுல ஒரு லாஜிக்கல் இஷ்யூ. என்ன லாஜிக்கல் இஷ்யூ அப்படின்னா, இப்போ நீங்க யோசிக்கலாம், எனக்கு சைஸே தெரியாம தானே நான் அந்த இடத்துல சைஸ் போடாம நான் அந்த இடத்துல நான் அந்த வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன், அப்ப எப்படி நீ இந்த இடத்துல 5 போட்ட அப்படின்னு கேட்கலாம் கரெக்டா. ஸோ இப்படி ஒரு கேள்வி இருந்தால் நியாயமான கேள்விதான் கரெக்டா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், எனக்கு சைஸ் தெரியலனா நான் எம்டியா விட்டுக்கலாம், அதுவே சைஸ் அலோகேட் ஆயிரும்னு சொன்னேன். அப்ப ஏன் நான் அந்த இடத்துல 5ன்னு போடணும் அப்படின்ற டவுட் வரலாம்ல. ஸோ இந்த இடத்துல 5ன்னு போட்டு என்ன போடலாம், நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபைண்டிங் லென்த் ஆஃப் அன் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா.
ஸோ இந்த இடத்துல தான் லென்த்தை யூஸ் பண்ண போறேன். ஸோ நம்ம லென்த் எப்படி ஃபைண்ட் பண்ணோம் நல்லா யோசிச்சு பண்ணி பாருங்க. இன்ட்டு லென்த் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், சைஸ் ஆஃப் நம்பர்ஸ் டிவைடட் பை சைஸ் ஆஃப் ஏதாவது ஒரு எலமெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம், சும்மா 0ன்ற இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட்டை போட்டுக்கிட்டோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணி பார்த்துறேன். திரும்ப திரும்ப சேம் மிஸ்டேக்கை பண்ணுறோமா? கரெக்டா? நம்பர்ஸ் போட்டேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லென்த் கரெக்டாக தான் வருதான்னு பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோமா? இந்த இடத்துல மேலே போய் பிரிண்ட் பண்ணிக்கலாமே. பிரிண்ட் ஆஃப் என்ன பண்ணிக்கிறேன், %d /n போட்டு இந்த இடத்துல கமா LENGTH அப்படின்னு போட்டேன். ஓகே, நம்ம கம்பைல் பண்ணி பார்த்தலாம். ரன் பண்ணுவோம். ஓகே, வந்துருச்சு. நமக்கு என்ன வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் லென்த்தோட வேல்யூ 5ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த வேல்யூ ஃபுல்லாக பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணோம், என்ன பேசிட்டு இருந்தோம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல எனக்கு நான் ஏன் இப்படி 5ன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு சைஸ் தெரியாதுன்னு நான் சொன்னப்போ, லென்த் தெரியாதுன்னு சொன்னப்போ, இந்த இடத்துல மட்டும் ஏன் 5 போட்டேன்றதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்மளால லென்த் எடுக்க முடியுன்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 5ஐ தூக்கிட்டு லென்த் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம் தானே? போட்டுட்டு இந்த பிரிண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். போட்டுட்டு கம்பைல் பண்றேன். பாருங்க, எனக்கு எந்த எரரும் அடிக்கல. ஸோ என்ன பண்ணிருக்கோம், இந்த 5ன்ற இடத்துல லென்த்னு போட்டோம். ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும் ஆட்டோமேட்டிக்கா, இந்த இது ஃபர்ஸ்ட் கம்ப்யூட் ஆகி நமக்கு 5ன்னு இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த 5 தான் இதுல எடுத்துக்கணும். கரெக்டா? ஸோ நம்ம இதை ரன் பண்றப்ப என்ன வருது, அதே வேல்யூ பெர்ஃபெக்டா வந்துருச்சு. நம்ம 5ன்னு மேனுவலா போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதோட சைஸ் தெரியாது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லா வந்துருச்சு லென்த் போட்டனால. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இதை தூக்கிட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன், எக்ஸ்ட்ரா போடுறவா 60 70 80 90 100 இந்த மாதிரி இத்தனை எலமெண்ட் போட்டேன், 10 எலமெண்ட் போட்டேன். இப்போ கம்பைல் பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல 5ஏ போடல, டைரக்டா லென்த் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு என்ன வரணும், இந்த இடத்துல 5 வராம ஒரிஜினல் லென்த் கால்குலேட் பண்ணா எல்லா வேல்யூவும் வரணும். பாத்தீங்களா, நான் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்ட்ரா 5 எலமெண்ட் போட்டாலும் நான் இந்த இடத்துல லென்த்ன்றதை கம்ப்யூட் பண்ணி போட்டனால எனக்கு எல்லா எலமெண்ட்டும் வந்துருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நான் லென்த்னு போட்டாம 5ன்னு போட்டிருந்தேன்னா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு எரர்லாம் எதுவும் அடிக்காது. கரெக்டா? எரர்லாம் எதுவும் அடிக்காது. என்ன வந்திருக்கும், எனக்கு ஃபர்ஸ்ட் 5 எலமெண்ட்ஸ் தான் பிரிண்ட் ஆயிருக்கும். 10 20 30 40 50 தான் பிரிண்ட் ஆயிருக்கும், எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி எனக்கு சைஸே தெரியாம இருக்க இடத்துல நானா சும்மா 5ன்னு அசியூம் பண்ணி போடாம அதோட ஒரிஜினல் லென்த்தை நான் ஃபைண்ட் பண்ணி போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும், கரெக்டா எல்லா எலமெண்ட்ஸும் வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் லீனியர் டிராவர்சல். ஸோ நம்ம லாஸ்டா பார்க்க போற டாபிக் என்னன்னா ரிவர்ஸ் டிராவர்சல் பத்தி பார்க்க போறோம். ரிவர்ஸ் டிராவர்சல்னா ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூவை அப்படியே ரிவர்ஸ் எழுதுறது. எப்படி ரிவர்ஸ் எழுதுறது, நம்மளோட வேல்யூ என்னது 10 20 30 40 15 இருக்குன்னா நமக்கு அவுட்புட் என்ன வரணும், 50 40 30 20 10 இப்படின்னு வரணும். இப்படி எப்படி வர வைப்போம்னு நீங்க சொல்லிட்டு யோசிக்கலாம். ஒண்ணுமே இல்ல, இத அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா நமக்கு வந்துடும். ஓகே, இது எப்படி ரிவர்ஸ்ல எழுதலாம் யோசிச்சு பாருங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, என்னதான் நடந்திருக்கு, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆல்வேஸ் என்னது இண்டெக்ஸ் 0ன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு வேல்யூவா இன்க்ரிமெண்ட் ஆகி என்ன வந்திருக்கு, லென்த் -1 வரைக்கும் வந்திருக்கு. கரெக்டா? ஸோ I less than 5ன்னு போட்டிருக்கோம். ஸோ I equal to 5 வரும்போது ஃபெயில் ஆயிரும். அப்படின்னா என்னது, I less than லென்த், இதோட லென்த் 10னா I less than 10 வரைக்கும் வருது. ஓகே, அதாவது 0ல இருந்து 9 வரைக்கும் நம்ம செக் பண்றோம், 10 வரும்போது ஃபெயில் ஆயிரும். கரெக்டா? ஸோ 0ல இருந்து லென்த் -1 வரைக்கும். கரெக்டா? ஸோ எங்க இருந்து வருது, ஃப்ரம் 0 to எது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சுக்க, லென்த் -1 வரைக்கும். லென்த் வரைக்கும் வரல, நம்ம என்ன பண்ணிருக்கோம், லெஸ் தேன் போட்டிருக்கோம். 0ல இருந்து 0 1 2 3 4 5 6 7 8 9 9 வரைக்கும் லென்த் -1 வரைக்கும் ஃபைண்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ எனக்கு ரிவர்ஸ்ல வேணும்னா நான் எப்படி எடுப்பேன், இது அப்படியே ரிவர்ஸ்ல போட்டுக்கலாமா, என்னன்னு போடுவேன், இந்த லென்த் -1ன்றத ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்க எனக்கு இங்க இருந்து வரணுன்றனால என்ன பண்ணிருக்கேன், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இங்க இருந்து பிரிண்ட் ஆகணும்னா 0 இருக்க இடத்துல நான் என்ன பண்ணுவேன், லென்த் -1ன்னு போடுவேன்.
கரெக்டா? சோ இந்த இடத்துல நான் லென்த் மைனஸ் ஒன்னு போட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும்? லென்த் மைனஸ் ஒன்னு இருக்கப்போ இந்த கண்டிஷனை விட்டுருங்க. சோ நான் என்ன பண்ணிருக்கேன், 0 போடும்போது எனக்கு ஒவ்வொன்றா கூடிட்டே வந்துச்சு. எனக்கு இப்போ நான் இங்க இருந்து செக் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணிட்டே வரணும். கரெக்டா? அப்போ நான் i பிளஸ் பிளஸ் இருக்க இடத்த என்னன்னு மாத்திக்கலாம்? i மைனஸ் மைனஸ் மாத்திக்கலாம். இப்போ நம்ம மாத்தாம இருக்க இடம் ஒரே ஒரு இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? 0 சம்திங் ரிலேட்டட் பண்ணணும். இந்த இடத்துல 0 எப்படி போடலாம்? இந்த இடத்துல கண்டிஷனல் ஆபரேட்டர் மட்டும்தான் போடணும், மறந்துறாங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? i greater than equal to 0 போட்டுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருந்துச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருந்துச்சு? i is equal to 0 இருந்துச்சு. i less than length இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு? i plus plus இருந்துச்சு. கரெக்டா? சோ இந்த இடத்துல நம்ம என்னன்னு மாத்திருக்கோம்? இந்த இடத்துல எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்றத போடுறோம். சோ நமக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது, அதாவது லாஸ்ட் இருக்க இடத்த ஸ்டார்ட் பண்ணுது. அதனால என்ன பண்ணிருக்கேன்? லென்த் மைனஸ் ஒன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்டிப்பா கண்டிஷனல் ஆபரேட்டர் தான் போடணுன்றனால கண்டிஷனல் ஆபரேட்டர் என்ன பண்றோம்? கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 போடுறோம். அதாவது நம்ம பிளஸ் பண்ணிட்டே வரும்போது என்ன பண்ணிக்கலாம்? நம்ம லெஸ் தேனா பார்க்கணும். ஓகே, மைனஸ் பண்ணிட்டு வரும்போது இப்போ இப்படி வரும்போது இப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சின்னதுல இருந்து பெருசா போதும். நம்ம ரிவர்ஸ்ல போடும்போது பெருசுல இருந்து சின்னதால வருது. சோ அதனால என்ன பண்ணிக்கிறோம்? இந்த இடத்துல லெஸ் தேன் போடாம கிரேட்டர் தேன், அதாவது 0வோட இது பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போறோம். செக் பண்ணிட்டு ஒவ்வொன்றா டிக்ரிமெண்ட் பண்றோம். ஓகே, போட்டுட்டு இதுக்கு உள்ள எதுவுமே மாத்த போறது இல்ல, நம்ம அப்படியே தான் வைக்க போறோம். ஓகே, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்போமா? நல்லா யோசித்து பாருங்க. இந்த இடத்துல நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சோ என்ன நடக்குது? நம்பர்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு 10ல இருந்து 100 வரைக்கும் இருக்கு. ஓகே, சோ நம்ம டக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக 50 வரைக்கும் வச்சுக்கலாம். இது போதும். ஓகே, இப்போ 10ல இருந்து 50 வரைக்கும் இருக்கு. லென்த் வந்து நமக்கு என்ன வரும்? இதோட லென்த் என்னன்னு வரும்? நமக்கு 5ன்னு வந்துடும். கரெக்டா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் i ஈக்குவல் டு நான் லென்த் மைனஸ் ஒன்னு வரேன். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல என்ன வருது? i is equal to என்னன்னு வருது? i is equal to length minus 1, 5 minus 1 4ன்னு வருது. அடுத்து இந்த கண்டிஷன்ல போய் செக் பண்ணுது. என்ன கண்டிஷன் செக் பண்ணுது? i greater than equal to 0 செக் பண்ணுது. 4 greater than equal to 0 செக் பண்ணுது. ஓகே, சோ 4 greater than equal to 0 ட்ரூ தானே? 0 விட 4 பெருசு தானே? உள்ள போயிட்டு என்ன பிரிண்ட் ஆகுது? நம்பர்ஸ் ஆஃப் 4 பிரிண்ட் ஆகுது. இதுல பாருங்க, நம்பர்ஸ் ஆஃப் 4 என்னது? இது நம்பர்ஸ் ஆஃப் 0, இது நம்பர்ஸ் ஆஃப் 1, இது நம்பர்ஸ் ஆஃப் 2, இது நம்பர்ஸ் ஆஃப் 3, இது லாஸ்ட் ஒன் நம்பர்ஸ் ஆஃப் 4. அப்ப நமக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகுது? 50 பிரிண்ட் ஆகுது. இப்போ 50 பிரிண்ட் ஆன உடனே நமக்கு என்ன போகுது? கண்ட்ரோல் என்ன பண்ணுது? இங்க போகாதுன்னு சொன்னோம். எப்பயுமே செகண்ட் இன்ஸ்டன்ஸ்ல கண்ட்ரோல் எங்க போகும்? இந்த இடத்துல தான் போகும். இந்த இடத்துல இன்கிரிமெண்ட் பதிலாக டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் நடக்குது. டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் நடக்கும்போது என்ன வருது? i ஈக்குவல் டு i மைனஸ் ஒன்னு நடக்குது. i பிளஸ் பிளஸ்னா i பிளஸ் ஒன் மாதிரி, i மைனஸ் மைனஸ்னா i மைனஸ் ஒன். அப்படின்னா என்ன நடக்குது? இந்த இடத்துல i ஈக்குவல் டு ஆல்ரெடி ஒரு 4 இருக்கு, 4 மைனஸ் ஒன் ஈக்குவல் டு என்ன ஆகுது? 3 ஆகிறது. ஓகே, சோ செகண்ட் இன்ஸ்டன்ஸ்ல என்ன வருது? நமக்கு ஐயோட வேல்யூ 3 ஆயிடுச்சு. 3 ஆயிட்டு இங்க கண்டிஷன் என்ன செக் பண்ணுது? 3 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுது. ட்ரூ தானே? 0 விட 3 பெருசு தானே? அப்ப உள்ள போயிட்டு என்ன ஆகுது? நம்பர்ஸ் ஆஃப் என்ன பிரிண்ட் ஆகுது? 3 பிரிண்ட் ஆகுது. சோ நம்பர்ஸ் ஆஃப் 3 என்னது? இது 0, இது 1, இது 2, இது 3. அப்ப என்ன ஆகுது? 40 பிரிண்ட் ஆகுது. புரியுதா? அடுத்து அதே மாதிரி தேர்ட் இன்ஸ்டன்ஸ்ல என்ன நடக்குது? இங்க என்ன பண்ணுது? டைரக்டா அதே டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் போகுது. டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ல போயிட்டு நமக்கு என்ன ஆகுது? ஆல்ரெடி ஐயோட வேல்யூ என்னன்னு இருக்கு? 3 இருக்கு. இந்த 3ன்றது 3 மைனஸ் ஒன்னு என்ன பிரிண்ட் ஆகுது? 2ன்னு மாறிடுச்சு. i ஈக்குவல் டு 2ன்னு மாறிட்டு அகைன் இந்த கண்டிஷன் செக் பண்ணுது. 2 greater than equal to 0 செக் பண்ணுது. ஓகேயா? சோ 2 greater than equal to 0 தானே? 0 விட 2 பெருசு தானே? உள்ள போயிட்டு இப்ப நம்பர் ஆஃப் 2 பிரிண்ட் ஆகுது. நம்பர் ஆஃப் 2 என்னது? இது நம்பர் ஆஃப் 0, இது நம்பர் ஆஃப் 1, நம்பர் ஆஃப் 2. நம்பர் ஆஃப் 2 என்னது? 30. அகைன் டிக்ரிமெண்ட் போகுது. அகைன் டிக்ரிமெண்ட் போயிட்டு இங்க என்ன வருது? i ஈக்குவல் டு ஆல்ரெடி 2 இருக்கு. இப்போ 2 மைனஸ் 1 1ன்னு ஆயிடுச்சு. அடுத்து 1 less than equal to 0 பாக்குது இங்க போயிட்டு. ஓகே, சோ 0 விட 1 பெருசு தானே? அப்ப உள்ள போயிட்டு நம்பர்ஸ் ஆஃப் 1 பிரிண்ட் ஆகுது. நம்பர்ஸ் ஆஃப் 1ன்றது என்னது? இது நம்பர்ஸ் ஆஃப் 0, இது நம்பர்ஸ் ஆஃப் 1. இப்போ 20 பிரிண்ட் ஆகுது. அகைன் 5th என்ன பண்ணுது? கண்ட்ரோல் நேரா இங்க அகைன் போயிட்டு இங்க டிக்ரிமெண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ ஆல்ரெடி 1 இருக்கு.
இப்போ 1 minus 1 என்ன ஆகுது 0 ஆகுது. இப்போ இந்த கண்டிஷனல் ஆபரேட்டர்ல போயிட்டு 0 less than equal to 0 பார்க்குது, greater than equal to 0 பார்க்குது. I'm sorry. So greater than equal to 0 true தானே? ஏன் true? நம்ம greater than-ஆவும் இருக்கலாம், equal to-ஆவும் இருக்கலாம்னு போட்டுக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் லீனியர்ல எழுதும்போது இந்த இடத்துல நான் போடல, பட் ரிவர்ஸ்ல எழுதும்போது ஏன் greater than equal to 0 போட்டேன்? எனக்கு 0th எலிமெண்ட்டையே ஆக்சஸ் பண்ணும், கரெக்டா? அதனால greater than equal to 0 1 போட்டேன். So greater than equal to 0 கரெக்ட் தானே? So greater than equal to 0 உள்ள போயிடுச்சு. Numbers of 0 என்னது? First element 10. இப்போ அகைனும் டிக்ரிமெண்ட் ஆகும். நம்ம வெளியே போறதுக்கு எதுவுமே கொடுக்கல, அகைனும் டிக்ரிமெண்ட் ஆகும். அகைன் டிக்ரிமெண்ட் ஆகும்போது 6th நமக்கு என்ன நடக்குது? இந்த இடம் என்ன ஆயிரும்? 0 minus 1ன்றது என்னது? I -1 ஆயிரும். ஓகே, சோ இப்போ என்ன செக் பண்ணுது? -1 greater than equal to 0 செக் பண்ணுது. பட் -1 greater than equal to 0 0 கூட -1 பெருசா இல்ல. சோ நமக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிட்டு ஃபார் லூப் விட்டு வெளியே வந்துருது. சோ என்ன ஆகுது? நம்மளோட வேல்யூ என்ன ஆகுது? நம்ம இதை மாத்தி போட்டனால நமக்கு அப்படியே ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆயிருச்சு. சோ எப்படி இந்த ஃபார் லூப் இருக்காது உங்களுக்கு புரியுதா? சோ இதை நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாமா? சோ நான் கம்பைல் பண்றேன். எந்த இஷ்யூ இல்ல, நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். நம்ம ரிவர்ஸ்ல போட்டனால டைம் எடுக்குதான்னு தெரியல. 5 செகண்ட்ஸ்ல வந்துருச்சு. ஓகே, ஸோ என்ன ஆகுது? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 50 40 30 20 10 வந்துருச்சா? ஸோ இதுதான் என்னது? ரிவர்ஸ் டிராவர்சல். ஹோப் உங்களுக்கு இதெல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? லென்த் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சைஸ் ஆஃப் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட் எப்படி நம்ம என்ன பண்ணணும் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட இண்டெக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் அப்படின்னு போட்டு வேரியபிள் போட்டு அதுக்குள்ள அதோட இண்டெக்ஸ் போட்டு பார்ப்போம். மாடிஃபைங் எலமெண்ட் ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸ்ல நம்ம வேல்யூ போட்டு எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஒரு அரேல இருக்க வேல்யூவை இன்னொரு அரேக்குள்ள எப்படி காப்பி பண்ணணுன்றத பார்த்தோம். அதே மாதிரி ஒரு அரேல குறிப்பிட்ட எலமெண்டோட இண்டெக்ஸை நம்ம எப்படி சர்ச் பண்ணுன்றதை பார்த்தோம். லீனியர் டிராவர்சல்னா அதை வரிசையா எப்படி பிரிண்ட் பண்றதுன்றதை பார்த்தோம். ரிவர்ஸ் டிராவர்சல்னா அதை ரிவர்ஸா எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் அரே ஆபரேஷன்ஸ் அண்ட் டிராவர்சல்ஸ். இதுல ஒரே ஒரு ஆபரேஷன் பெண்டிங் இருக்குன்னு சொன்னா என்னது? சார்ட்டிங். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த யூனிட்ல லாஸ்ட் வீடியோவா நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்ட்ரிங்ஸை பத்தி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்க போறோம். Hope you have understood. Thank you all for watching this video.